Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்த been அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ணோம், அதோட பர்பஸ் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த been அப்படின்றது வந்து நிறைய சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆர் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மற்றவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல வந்து கேட்டிருப்பீங்க யூஸ் பண்ணி. ஸோ பேசிக்லி இது வந்து என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ், ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன், டைம், இதெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பீன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ எப்படி இதோட பர்பஸ் என்ன, நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி க்ரைட்டீரியாவில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ பேசிக்லி நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம டென்ஸ் அப்படின்றதில் சிம்பிள் பார்த்துருப்போம், இப்போது கண்டினியூஸ் பார்த்துருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். கண்டினியூஸில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அதே மாதிரி பர்ஃபெக்டில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அதே மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னுமே ஒன்று இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எல்லாமே இந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது அப்படின்னா இந்த பீன் அப்படின்றது பர்ஃபெக்ட் டென்சஸில் மட்டும்தான் வரும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வேர்ப் இருக்கும், அந்த வேர்போட ஜென்ரல் ஸ்டேட்டையே ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே பாஸ்ட்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரெசண்ட்டுக்கு அதே வேர்பை. ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வில் அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் கேஸஸ்க்கு. கண்டினியூஸ்க்கு வந்து என்னென்னா அதே இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் இருக்கும்ல, லெட்ஸே இது பாஸ்ட், லெட்ஸே இது ப்ரெசென்ட் அண்ட் இது ஃப்யூச்சர். ஸோ இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சருக்கு நம்ம ஈட் அப்படின்ற ஒன்று எடுத்துக்கலாம். இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஏட். இதோட ஃப்யூச்சர் என்ன, வில் ஈட். ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட்லேருந்து நீங்கள் பாஸ்ட் போங்க, ப்ரெசென்ட்லேருந்து ஃப்யூச்சர் போங்க. ஏன்னா நமக்கு பேஸ் வேர்ப் அப்படின்றது இந்த ஈட் அப்படின்றது தான். ஸோ இந்த பேஸ் வேர்ப்லேருந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அண்ட் இந்த பேஸ் வேர்ப்லேருந்து ஃப்யூச்சருக்கு நம்ம வில் அப்படின்றத ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் சிம்பிள். கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐஎன்ஜி அப்படின்றது ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம வந்து இந்த கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே பெட்டராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஈட் அப்படின்றது ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈட் அப்படின்றது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வேறு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்குள்ளே வரும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவில் நான் வந்து எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கண்டுபிடிக்கணும், ஒரு சென்டென்ஸ் எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எழுதணும் அப்படின்ற மாதிரி நிறையா க்ரைட்டீரியா சொல்லி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இடத்துல ஐஎன்ஜி அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் ஏன் இது எழுதுனேன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்ற மாதிரி எழுதுனேன். அதுக்காக ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தாலே அது ப்ரெசன்ட் கண்டினியூஸா அப்படின்றது கிடையாது, இன்னும் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஐடியா கிடைக்கும். ஸோ பேசிக்லி சிம்பிள் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு தெரியும், கண்டினியூஸ் அப்படின்றது இப்போதைக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான ஐடியா இருக்குது. இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்றது நம்ம பர்ஃபெக்ட்குள்ளே டைரெக்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஜம்ப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கண்டினியூஸ் பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பர்ஃபெக்ட்குள்ளே போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் ஜஸ்ட் பீன் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த சிம்பிள் அண்ட் கண்டினியூஸ் கிளியர் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்றதுலாம் பீன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது வெறும் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட் அண்ட் இது ஃபோர்த். ஸோ இது வந்து தேர்டில் இருக்க பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரும், இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரப்போகுது. ரைட்? இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்குள்ளே நம்ம எதுக்காக வரோம் அப்படின்னா ஒன்று அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு.
அப்படி இல்லைன்னா ரீசெண்டாக அந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கும், ரீசெண்ட் ஆக்ஷன், ஜஸ்ட் இப்போ தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. அண்ட் மூணாவது, அந்த பண்ண ஆக்ஷன் அந்த ரிசல்ட் வந்து இட் ஸ்டில் மேட்டர்ஸ், ரிசல்ட் ஸ்டில் மேட்டர்ஸ், இப்போயும் அது வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ என்னதான் அது ரீசெண்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்குது, அதோட ரிசல்ட் வந்து இப்போவும் வந்து அந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இட் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்குலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பீன் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். லெட்ஸ் சே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ப்ரெசென்ட்னு சொல்லியாச்சு. ஸோ அது சிம்பிள் ப்ரெசென்ட் கிடையாது, கண்டினியூஸும் கிடையாது. பர்ஃபெக்டில் ப்ரெசென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹேஸ் இருக்கும், இல்லைனா ஹேவ் இருக்கும், அது கூட நமக்கு இந்த பீன் இருக்கும். ஸோ இந்த ஹேஸ் அப்படின்றது இட் இஸ் ஃபார் சிங்குலர் அண்ட் ஹேவ் இஸ் ஃபார் ப்ளூரல் அண்ட் ஹேவ் இஸ் ஃபார் ப்ளூரல். ஸோ இந்த சிங்குலர் அப்படின்ற போது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும், ஹேஸ் பீன் அப்படின்னு மாதிரி வரும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹேவ் பீன் வரும். இப்போ ஐ அப்படின்றதுக்குலாம் ஹேவ் பீன் தான் வரும். ஐன்றது சிங்குலர் தான், பட் ஐ அப்படின்ற ஒரு கேசஸ்க்கு ஹேவ் பீன் வரும். இந்த ஹீ ஷீ இட்டுக்கெலாம் வந்து நமக்கு என்னது ஹேஸ் வரும். ஷீ ஹேஸ், ஐ ஹேவ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் வந்து எக்ஸாம்பிளாக வரும். இதோட கண்டினியூஷன் வந்து ஷீ ஹேஸ் பீன் டயர்ட் லேட்லி. ஸோ கொஞ்ச நாளாக இல்லைனா கொஞ்சம் நேரமாக அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த டயர்ட் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் இல்லை கொஞ்சம் நேரமாக ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதோட ரிசல்ட் வந்து மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி, இப்போ வரைக்கும் அவங்க டயர்டாக தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் கண்டினியூஸ். ஸோ ரீசெண்ட் ஆக்ஷனாக இருந்தாலும் அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இந்த ஷீ ஹேஸ் பீன் டயர்ட் லேட்லி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்தது, I have been to Paris. ஸோ இந்த I have been to Paris அப்படின்னா நான் பாரிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் பாரிஸ் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த have been to Paris அப்படின்னா நான் பாரிஸ் போயிட்டு அகெயின் I have come back. அகெயின் நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ I have came back. ஸோ இட்ஸ் லைக் went and came back. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஐ ஹாவ் பீன் டு பாரிஸ். இதுவே ஷீ ஹேஸ் கான் டு கோவா அப்படின்னா, கோவா போயிருக்காங்க அப்படின்னா இன்னுமே அவங்க ரிட்டர்ன் வரல, ஷீ ஸ்டில் இன் கோவா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸில் தான் இருக்குது, இந்த ரிட்டர்ன் ஈவெண்ட் நடக்கலை. பட் இந்த ஹேவ் பீன் டு பாரிஸ் அப்படின்னா இந்த வெண்ட் அண்ட் கேம் பேக், போயிட்டு அகெயின் திரும்பி வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இந்த ஹேவ் பீன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேஸ் பீன் அண்ட் ஹேவ் பீன் அப்படின்றது தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாஸ்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன வரும், ஹேட் பீன் அப்படின்னு வரும். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நமக்கு இந்த ஹேட் பீன் வச்சு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யா, ஸோ ப்ரெசண்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிபிடின்னு எழுதுகிறேன் ஷார்ட் ஃபார்முக்கு. ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம ஐதர் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அது கூட என்ன யூஸ் பண்ணுவோம், பீன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஹேஸ் அப்படின்றது சிங்குலருக்கு அண்ட் ஹேவ் அப்படின்றது ப்ளூரலுக்கு. ஸோ இப்போது இது வந்து ப்ரெசண்ட்டுக்கு கரெக்டாக. இப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சாரி கண்டினியூஸ் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாஸ்ட் அப்படின்னாலே ஹேட் பீன் அப்படின்னு தான் வரும். இப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, நான் இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஒரு ரீசெண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு ரீசெண்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகலாம், அதோட ரிசல்ட் வந்து இட் ஸ்டில் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட்னா இந்த ப்ரெசென்ட் வரைக்கும் அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த பாஸ்ட் அப்படின்றது என்னென்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட்னால என்ன, ஒரு முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷன். ஜஸ்ட் அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ரீசெண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது ரீசெண்ட் கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டி. ஸோ லெட்ஸ் சே இதுதான் பாஸ்ட் ஈவெண்ட். இப்போது இது வந்து ரீசெண்டாக நடந்து முடித்த ஒரு ஈவெண்ட். ஸோ ரீசெண்ட் கம்ப்ளீட்டட்.
ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரது தான் இந்த ப்ரெசென்ட். ஸோ இந்த ப்ரெசென்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம போக வேணாம், ப்ரெசென்ட்டை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வர்றது நமக்கு ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் பற்றி இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ இதையும் இப்போ இல்லது, இதையும் இப்போ கிடையாது. இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது என்னென்னா இந்த பாஸ்ட். அப்போ இதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்னே சொல்லலாமே, கரெக்டாக? இதையும் நம்ம அதுதான் சொன்னோம், இப்போ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் தான் சொன்னோம். அப்போ ஏன் அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது ரீசெண்ட் கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்ன மாதிரி, அடுத்த பாஸ்ட் பர்ஃபெக்டும் கம்ப்ளீட்டான ஆக்ஷன் தான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் கம்ப்ளீட்டான ஆக்ஷன் தான். இதுவும் கம்ப்ளீட்டட் ஈவெண்ட் பற்றி தான் சொல்லும். பட் இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் நடந்திருக்கும். லெட்ஸே இது ரீசெண்ட், இது கொஞ்சம் ஓல்டு. இந்த ரீசெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷனை சொல்கிறது பாஸ்ட்டு. இந்த ரீசெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதுவுமே பாஸ்ட் தான், முடிஞ்சு போனது தான். பட் இதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும் அந்த ஈவெண்ட்டு. லெட்ஸ் சே தே ஹேட் பீன் ஹாப்பி பிஃபோர் தி ஆக்சிடென்ட். அப்போது இந்த ஆக்சிடென்ட் ஆனது தான் இந்த ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் பாஸ்ட் டென்ஸ். இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்திருக்கு? ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸ். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த ரீசெண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் நடந்திருக்கு? இந்த ஹாப்பியாக இருந்த ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பேசிக்கலி பாஸ்ட் டென்ஸ் தான். பட் ரீசெண்ட் பாஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த பாஸ்ட் ஈவெண்ட் நடந்திருக்கிறதுனால இட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா நமக்கு ஹேஸ் அண்ட் ஹேவ் பீன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஹேட் பீன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை யுவர் சென்டென்சஸ் ஃபார் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலுமே இந்த க்ரைட்டீரியா ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்க்கு வந்து ஹேஸ் அண்ட் ஹேவ் இருக்கணும். சிங்குலராக இருந்தால் சப்ஜெக்ட் வந்து சிங்குலருக்கு ஹேஸ் யூஸ் பண்ணோம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணோம், பக்கத்தில் பீன். அதே பாஸ்ட் ஈவெண்ட்னா சப்ஜெக்டை பற்றி நம்ம கவலைப்படவே வேணாம், எல்லாத்துக்குமே நமக்கு ஹேட் பீன் அப்படின்னு தான் வரும். அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எப்படி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோமோ, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கண்டினியூஸ் பற்றி எப்படி அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும் நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.